நிதி நிலையிலிருந்து கேரள அரசு உடனடியாக மீண்டு வர சில நிபந்தனைகளை ஏன் தளர்த்தக்கூடாது என ஒன்றிய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம். பால்முருகன், இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்னன்னு பதிவு பண்ணுங்க. அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கேரளா ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறது. அதாவது உரிய நிதியை கேரள அரசுக்கு தொடர்ந்து வழங்க ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது. நிதி குறைப்பு மட்டுமல்ல, கடன் வாங்க கூட அனுமதி மறுப்பதாக கேரள அரசு வழக்கு தொடர்ந்திருந்தது. இது தொடர்பாகத்தான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரளா தரப்பில் மூத்த வழக்கறிஞரான கபில் சிபில் ஆஜராகி வாதாடினார். அதாவது கூட்டாட்சிக்கு எதிராக ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அதன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு வழக்கை நாட்டிலேயே முதல் முறை உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக தொடர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது என்பதை அவர் விவரித்தார். கேரளா போன்ற சிறிய மாநிலங்கள் பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக கேரளாவை பொறுத்தளவில் சுற்றுலா, ஐடி மட்டுமே நம்பி அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்ய வேண்டி இருக்கிறது. நில அடிப்படையில் மிகவும் சிறிய மாநிலம். ஆகவே பெரிய தொழிற்சாலைகளை அங்கு நிறுவ இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே கேரள அரசு தொடர்ந்து கடந்த பல ஆண்டுகளாகவே நிதி நெருக்கடியை சந்தித்து வருகிறது. ஒன்றிய அரசு உரிய நிதியை கூட வழங்க மறுக்கிறது. 12,000 கோடி ரூபாய் கடன் வாங்குவதற்கு சட்டப்படியான அனுமதி கேரளாவுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த கடனை கூட வாங்க மறுப்பு தெரிவிக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசோ வரம்புக்கு மேலாக 8 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி இருக்கிறது. கேரளா கேட்பது வெறும் 12,000 கோடி ரூபாய் தான். அதனை கூட வழங்க மறுக்கிறார்கள். முன்பு 98% கேரளாவுக்கு நிதி வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று அது 3% கீழ் குறைந்திருக்கிறது என்று கேரள அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே உள்ள இந்த நிதி பகிர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதிகள் ஏன் சில விதிமுறைகளை தளர்த்தி தற்போதைய இந்த நிதி பிரச்சனையிலிருந்து, நிதி நெருக்கடியிலிருந்து கேரளா உடனடியாக மீண்டு வருவதற்கு இந்த நிதியாண்டுக்கு உரிய கடனை வழங்கக்கூடாது, கடனை வாங்குவதற்கு ஏன் அனுமதி அளிக்கக்கூடாது என்ற கேள்வியை எழுப்பினர். அதன் பிறகு இந்திய 2 அரசுகளும் உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரச முடிவுக்கு வர வேண்டும். எந்த அளவுக்கு விதிமுறைகளை தளர்த்தி அவர்களுக்கு கடன் வழங்க முடியும், கடன் வாங்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வரும்படி உத்தரவிட்டு வழக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. கிரிஜா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.